வாழ்க்கையை ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறது. நான் எப்போவுமே அவர்கிட்ட சொல்லுவேன், கஷ்டங்கிறது ஒரு சின்ன கல் மாதிரி கண்ணுக்கிட்ட வச்சு பார்த்தா உலகத்தையே மறைச்சிரும், காலடியில் போட்டு முடிச்சுட்டு அப்படி ஒன்று இருக்கிறதா நமக்கு தெரியாது அப்படிம்பேன். ரொம்ப ரொம்ப நல்ல வசனம் சார். நான் இதில் சார் பாலச்சந்திர எழுதினார் அப்படிம்பேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நண்பர்களாக இருக்கணும் அப்படின்னா அரசியல் இல்லாமல் இருக்கிறது சிறப்புங்கிறது என்னுடைய கருத்து. இது பட்டாதான் தெரியுமாங்க. அந்த மாதிரி நான் எல்லாருக்கும் நல்லவனாகத்தான் இருக்க விருப்பப்படுறேனே தவிர ஒரு சிலருக்கு நல்லவனாக இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு எதிரியாக இருக்கிறது எனக்கு என்றைக்குமே பிடிக்காது. நான் மட்டும் என்னோடய ஆட்களோடு இருக்கணும்னா அதுக்கு நான் பிறந்த இடத்துலையே இருக்கலாம். அதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த செட்டப். இப்போ வேறு. சில பேர் ஏன் சீக்கிரம் பிறக்க முடியுதுன்னா அவர்களுக்கு அங்கே பெரிய பனிஷ்மெண்ட்டு இது கிடையாது. ஏன்னா எனக்கும் அந்த பாலிசி தான், முடிஞ்சால் ஒத்து போகணும், இல்லை விலைக்கு போயிட்டே இருக்கணும். உட்காந்த இடத்துல சண்டை போட்டு பண்ணுறதுக்கு கூட. இந்த நிகழ்ச்சியே ஞானப்பிரகாசம் இங்கே உட்காந்து நாம் அவரை பாராட்டியிருந்தால் அது வேறு மனோபாவம். அவர் இல்லாத பொழுது அவரை பாராட்டுவது என்பது அது ஏன்னா இது ஒருத்தர் நேரம் இருக்கும்போது அவர் சந்தோஷப்படுறதுக்காக எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம். ஒருத்தர் இல்லாத போது மனசில் இருக்கிற விஷயங்கள் தான் வெளியில் வரும். இப்போ எவ்வளோ சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது இவங்க அழறாங்க. மற்றவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய மனுஷரான்னு ஒரு ஆச்சரியமாக பார்க்குறோம். காரணம் என்னென்னா இவ்வளோ பாராட்டுற ஒருத்தரை நாம் எழுந்துட்டோமே. எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க ஒய்ஃபுக்கோ பசங்களுக்கோ இது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். எனக்கு அவரை ரொம்ப வருஷமாக, ஒரு 30 வருஷத்துக்கு மேலேயே 40 வருஷமாக ஃப்ரெண்டு. நான் 1969 விவித் பாரதி ஆரம்பிக்கும் போது முதல் வர்த்தக ஒலிபரப்பில் நான் ஃபஸ்ட்டு ஜிங்கிள் பண்ணவனா. அன்னையிலேருந்து ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டாஃப் மாதிரியே தான் நான் காலங்காலத்துலேருந்து அங்கே இருப்பேன். ஒரு தடவை அப்போது ஒரு ஸ்டேஷன் டைரக்டர் இவர் என்கிட்ட சொல்கிறார், ஞானப்பிரகாசம், என்ன நாகேஷை தேன்கிணத்துக்கு கூப்பிடணுன்றான், வரவே மாட்டேன்றார், கிடைக்கவே மாட்டேங்கிறார், நீங்கள் வாங்கலேன் டைரக்டர் பார்த்துட்டு வரலான்னா இவரோட டைரக்டர் போய் பார்த்தேன். அந்த டைரக்டர் சும்மா, சார் நாகேஷ் தான் உங்கள் ஃப்ரெண்ட் ஆச்சா, அப்படியே ஸ்கூட்டரில் உட்காந்து வச்சு அப்படியே கூட்டின்னு வந்துருங்க, நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறார். இவர் என்ன நாகேஷை பற்றி இப்படி சொல்லிகிட்ருக்காரு அவர் அப்படிங்கிட்ட சொல்கிறார். சார் பரவாயில்ல சார், அவருக்கு எப்போதுமே பியூரோக்ராட்ஸுக்கு எல்லாருக்குமே கலை உலகம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு ஃபைல் தெரியும், அந்த இதெல்லாம் தெரியும், ரூல்ஸ் தெரியும். அடுத்த நாள் காலத்தில் 10:30 மணிக்கு தான் ஐ திங்க் ஞானப்பிரகாசம் அவர்கிட்ட தான் சொன்னேன், சார் நாகேஷ் ஸ்கூட்டரில் உட்காந்துருக்கார், மாடிக்கு வரலாமான்னு கேட்குறாரு அப்படின்னு. என்னையா இப்படி பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படின்ட்டு இவர் போய் சொல்லி அப்புறம் பதறி அடித்து ஆல் இன் ரேடியோவே அந்த சமயத்தில் நாகேஷ் பிஸியாக இருக்கார். அவர் என்னடா எங்கடா கூட்டின்னு போகிறேன் அப்படின்னா, இல்லை சார் உங்களை ஸ்கூட்டரில் கூட்டின்னு வச்சு ஐஷ்ணவர் சொன்னார் ஸ்டேஷன் டைரக்டர், ஒரு தேன்கிண்ண எடுக்கணும். உட்காந்து பேசிட்டார் நாகேஷ். எதற்காக சொல்கிறேன்னா அந்த இடத்தில் நாகேஷுடைய குணமும் யாரோத்தும் சொன்னானே, நான் எவ்வளோ பெரிய ஆள், என்ன ஸ்கூட்டர்லையா வருதுன்னா, அவர் வீட்டு வாசல் 5 கார் நிற்குது அப்போது. அந்த மாதிரி அது அப்போது எனக்கும் ஞானப்பிரகாசத்துக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை என்னன்னா வாழ்க்கையை ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறது. நான் எப்போவுமே அவர்கிட்ட சொல்லுவேன், கஷ்டங்கிறது ஒரு சின்ன கல் மாதிரி கண்ணுக்கிட்ட வச்சு பார்த்தா உலகத்தையே மறைச்சிரும், காலடியில் போட்டு முடிச்சுட்டு அப்படி ஒன்று இருக்கிறதா நமக்கு தெரியாது அப்படிம்பேன். ரொம்ப ரொம்ப நல்ல வசனம் சார். நான் இதில் சார் பாலச்சந்திர எழுதினார் அப்படிம்பேன். அதே போல தான் வாழ்க்கையில் ஒழுக்கத்துக்கு முக்கியம் கொடுத்து தன் குழந்தைகளை வளர்த்தவர். இவரை பற்றி பார்க்கும்போது எல்லாம் எங்கள் அப்பா நினைவுகள் தான் எனக்கு அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் அப்பா இறந்தபோது இன்றைக்கி 21 வருஷம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இயர் எங்கள் அப்பாவுடைய 100 ஆண்டுகள், 100வது வயசு வருது எங்கள் அப்பா கிட்ட. 2024 அவர் அந்த இதில் வருது. படிப்பை விட முக்கியம் ஒழுக்கம் அப்படிம்பார். அந்த ஒழுக்கத்துடன் வளர்த்தனால்தான் இந்த குழந்தைங்க இன்றைக்கி இவ்வளோ சிறப்பாக இருக்கார்கள். கல்வி கூட இல்லாமல் இருக்கலாம், ஒழுக்கம் இல்லாமல் வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. அது ரொம்ப முக்கியம். அதுக்கு தாய் தந்தை 2 பேருமே பொறுப்பானவர்கள். அது பரவாயில்லன்ட்டு ரொம்ப செல்லம் கொடுத்தாலும் பையன் கெடுபடுவான். அது அப்பாவுக்கு தெரியாத பசங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறது அதெல்லாம் இல்லாமல் அந்த 2 பேருமே அந்த மாதிரியான ஒரே
ஐடென்டிக்கல் திங்கிங். இப்போ ரீசெண்டாக என் ட்ராமா ஆல் இண்டியா ரேடியோலேருந்து வந்திருந்தார், வந்து அவருடைய புக்கு கொடுத்தாரு. நான் படிச்சுட்டு உடனே கூப்பிட்டேன், சார் இதை நம்ம ட்ராமா நான் வேணால் ஆக்ட் பண்ணி தரேன், எல்லாம் நகைச்சுவை நாடகங்கள் இருக்குது, பண்ணுவோம் சார், நம்ம கண்டிப்பாக பண்ணலாம், நான் பேசுகிறேன், அப்படி இல்லைன்னா நம்மளே பண்ணிவிடுவோம் சார், ஒன்று ஒன்று எல்லாம் 10 மினிட்ஸ் கிட்ஸ் தானே பண்ணுவோம் அப்படின்னு. வாய் விட்டு சிரிக்கக்கூடிய குணம், மறைச்சி பேச தெரியாத ஒரு விஷயம். எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் எங்கள் அப்பா அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய உணர்வு. ஹீரோ, எல்லா குழந்தைங்களுக்குமே அவங்க அப்பா தான் ஹீரோ. உலகத்தில் 1000 ஹீரோ இருக்கலாம், எவ்வளோ இருக்கலாம், அலெக்சாண்டர் த கிரேட்டுங்களாம், அது இதுங்களாம். ஆனால் அந்த குழந்தைக்கு எங்கள் அப்பா தான் ஹீரோ அப்படின்னா அது வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் மாற்ற முடியாத ஒரு விஷயம். அந்த விஷயம் ஞானப்பிரகாசம் வாழ்க்கையில் அடைஞ்சிருக்கார். இப்போது சமீபத்தில் திடீர்னு அன்றைக்கி ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வந்து சொன்னார், உங்களுக்கு ஒரு நீங்கள் எதிர்பாராத ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன், இது எனக்கு வந்து ஒரு சித்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லி, உங்கள் தந்தை உங்களுக்கு பேரனாக பிறந்திருக்கிறார் அப்படின்னார். அதை விட என்ன சந்தோஷம் வேணும்? என்னை வளர்த்து ஆளாக்கின ஒருத்தர், அவர் எனக்கு பேரனாக இருக்கு. அதே போல் ஞானப்பிரகாசம் எங்கேயும் போக மாட்டார், திருப்பி இந்த குடும்பத்துக்கு தான் வருவார். அது அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும், அது நடக்கும். ஏன்னா சில பேர் ஆத்மா ஏன் சீக்கிரம் பிறக்க முடியுதுன்னா, அவர்களுக்கு அங்கே பெரிய பனிஷ்மெண்ட்டு இது கிடையாது. ஏன்னா எனக்கும் அந்த பாலிசி தான், முடிஞ்சால் ஒத்து போகணும், இல்லை விலகி போயிட்டே இருக்கணும். உட்காந்த இடத்துல சண்டை போட்டு பண்ணுறதுக்கு கூட, அதையும் மீறி சில சமயம் நடக்கும்படியாகவும் அது வேறு ஒரு இடத்துக்கு உண்டான நம்மளுடைய நேர்மையை காட்டுறதுக்கு. நான் தான் எப்போவுமே சொல்லுவேன், நான் என்றைக்குமே நான் விசுவாசி கிடையாது, நான் நேர்மையானவன். விசுவாசி யாருக்கு வேணால் விசுவாசியாக மாறிக்கிட்டே இருக்கலாம், நேர்மையானவன் நேர்மையாக தான் இருப்பான் எந்த இடத்துல இருந்தால். இந்த மீட்டிங் பார்க்கும்பொழுதே மேடையில் எல்லோரும் வித்தியாசமானவர்கள் தான். நான் இங்கே இவங்க உட்காந்துருந்தாங்க, யாராக இருந்தேன் என்ன, இதில் வந்து இந்த கட்சி அந்த கட்சி, இந்த கொள்கை அந்த கொள்கை அதெல்லாம் கிடையாது. ஏனென்றால் எல்லாரையும் ஒன்று சேர்த்தது ஞானப்பிரகாசம், அவருடைய ஆத்மா. அதுக்கு தான் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமே தவிர, நான் இங்கே உட்காந்து அவங்க கோச்சிப்பாங்களே, அங்கே உட்காந்த இவங்க கோச்சிப்பாங்களே, நான் மற்றவங்களுக்காக என் வாழ்க்கையை நடத்தவே முடியாது. என்னை யார் நம்பணும்னா என் குடும்பத்தார் நம்பணும், அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் பாக்கி எல்லாமே. பல இந்த மாதிரி எத்தனையோ ஒரு நல்ல விஷயங்களை கொண்டவர் அவர். அது அந்த மரணம் என்பது யார் கையிலையுமே இல்லை. ஆனால் அனாயாசமான மரணம், ஒரு அறியாதபடியே அவர் இறக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அவ்வை நடராஜன் அவர் வந்து எனக்கு அவ்வளோ வாய் விட்டு சிரிப்பார். அவங்க நாடகத்துக்கெல்லாம் வந்தால் அப்படி கருத்து சொல்லக்கூடிய விஷயம் கூட வேறையாக இருக்கலாம், அதெல்லாம் அசாத்தியம் ஐயா அப்படின்ட்டு போயிடுவார். அது மாறுபட்ட கருத்தாக கூட இருக்கலாம், அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. எனக்கு இளங்கோவன் எத்தனை வருஷமாக ஃப்ரெண்டு, 40 வருஷமாக ஃப்ரெண்டு. அது வந்து வேறு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நண்பர்களாக இருக்கணும் அப்படின்னா அரசியல் இல்லாமல் இருக்கிறது சிறப்புங்கிறது என்னுடைய கருத்து. இது பட்டாதான் தெரியுமாங்க, அந்த மாதிரி நான் எல்லாருக்கும் நல்லவனாகத்தான் இருக்க விருப்பப்படுறேனே தவிர, ஒரு சிலருக்கு நல்லவனாக இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு எதிரியாக இருக்கிறது எனக்கு என்றைக்குமே பிடிக்காது. அது எனக்கு என்றைக்குமே ஒரு சமுதாயத்தில் வாழணும், சமுதாயத்தில் எல்லாருக்கும் பிடித்தவனாக நம்ம இருக்கணும். நான் மட்டும் என்னோடய ஆட்களோடு இருக்கணும்னா அதுக்கு நான் பிறந்த இடத்துலையே இருக்கலாம். அதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த செட்டப், இப்போ வேறு. அது மாதிரி ஞானப்பிரகாசத்து அந்த இன்னொரு விஷயம், குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி பேசுகிறது தான் உலகத்துலேயே கஷ்டம். மிகப்பெரிய படித்தவங்களுக்கெல்லாம் எப்படி வேணால் ஈஸியாக பேசிடலாம். ஒரு ஸ்கூலுக்கு போங்க, என்னையே கூப்பிடுவாங்க, நான் சொல்ல எந்த ஸ்டாண்டர்டுக்கு பேசணும்னு கேட்பேன். சார் 10th 11th, அவன் 10th 11th 9th 10th 11th ஓகேம்பேன். சார் கிண்டர் கார்டு, ஐயா என்னை விட்டுருங்க சார், நான் வேணால் நான் சார்லி கிட்ட சொல்லட்டுமா இல்லை வேறு யார்கிட்ட சொல்லட்டுமா அப்படி போய். காரணம் என்னென்னா, அந்த குழந்தைகள் எதற்காக சிரிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம தெரிஞ்சதெல்லாம் கொண்டு போய் அந்த குழந்தைங்கக்கிட்ட சொல்ல முடியாது. நம்ம எதிர்பாராத அந்த பேசிகிட்டே இருப்போம், தும்முவோம், அதுக்கு சிரிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, 10 ரூபா தும்மிட்டு அந்த குழந்தைங்களை சிரிக்க வச்சுட்டு வந்துடணும். அதுக்கு மேலே அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் ஏன் ரேடியோ அண்ணாவை இவரை புகழறேன்னா, நான் முதல்ல என் வாழ்க்கையில் என்னோடய 10 வயசில் ரேடியோ அண்ணா, அப்போ கூத்தபிரான், அவர் தான் என்னை முதல்ல ஆல் இண்டியா ரேடியோவில் அறிமுகப்படுத்தினார். வேப்பம்பூ பச்சடிங்கிற ஒரு ட்ராமாவில்.
அன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு 10 வயசு. அதனால தான் இன்றைக்கி அந்த என்னுடைய கலைத்துறையில் என்னுடைய அனுபவம் 64 ஆண்டுகள் ஆனது காரணம் அந்த ரேடியோ அண்ணா என்னை 10 வயசில் அறிமுகப்படுத்தினதுனால. அந்த மாதிரி குழந்தைகளை குரூம் பண்ணி கொண்டு வரதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அப்துல் கலாம் சொன்னார், உண்மையான விஷயம். அவர் பெரியவங்ககிட்ட பேசினதே கிடையாது, குழந்தைங்ககிட்ட தான் பேசுவார். ஏன்னா அவங்க தான் எதிர்காலம். அந்த குழந்தைகளுக்கு கம்யூனிகேட் பண்ணக்கூடியதுக்கு மிகப்பெரிய வரம். அப்படிப்பட்ட வரம் பெற்றவர் தான் ஞானப்பிரகாசம். ஞானம்னாலே பிரகாசம்தான். இவருக்கு ஞானம் பிரகாசம் ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதர். இறப்பு என்பது உடலுக்குத்தானே தவிர ஆத்மாவுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை அவர் கேட்டுட்ருப்பார். ஓ, நமக்கு பின்னாலும் நம்ம இவ்வளோ நல்லது தான் செஞ்சுட்டு போயிருக்கோங்கிற அந்த மன நிறைவு குடும்பத்தாருக்கு தான். நாள் ஆக ஆக கொஞ்சம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக இனிய நினைவுகளில் மட்டும் நாம் வாழ பழகிக்கணும். அவ்வளோதான். அதுக்கு மேலே வேறு எதுவும் நம்ம சொல்ல, இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறதானே சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். தட்ஸ் நாட், அது ரைட் இல்லை. ஏன்னா அடிப்பட்டவனுக்கு தான் வலி தெரியும், பாக்கி பேருக்கு அனுதாபம் மட்டும்தான் கொடுக்க தெரியும். அனுதாபம் எங்கேயுமே தேவையில்லை, சப்போர்ட் தேவை. குழந்தைகளுக்கு ஒன்றே ஒன்று தான், அப்பாவுக்கு அடுத்தபடி அம்மாவா, நாம தான் அப்பாவா, நாம தான் இதுவா அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்கணும். இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு 93 வயசு. கிளம்புறேன், எப்படா வருவா, சாப்பிட்டு வருவா, வந்து சாப்பிடு, லேட்டாக வராத, இன்றைக்கும் சொல்கிறாங்க. 93. ஐயோ அம்மா எனக்கு 74 வயசு ஆச்சும்மா. ஆனால் என்னடா, இப்போ எனக்கு ஒன்றும் உன்னோட குறைச்ச வயசாக இல்லை, வா பேசாமல் அப்படின்னா. அந்த மாதிரி அந்த இனிய குடும்பம், அவர் ஃபோட்டோ அங்கே இருந்தாலும் சரி, ஃபோட்டோ இல்லாட்டாலும் சரி, அந்த நினைவுகள் இருக்குல்ல நமக்கு இருக்கும். அது அந்த நினைவுகள் உங்களை வழி நடத்தும், வாழ வைக்கும், மிகச்சிறப்பான உயரங்களுக்கு உங்களை அழைத்து செல்லும். நன்றி, வணக்கம்.